ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 7 ஹோப் கான்ஃப்ளிக்ட் டிஸ்பயர். ஓப்பனிங்லேயே மேல் தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் எடுத்த அந்த 4 கமெண்ட்மெண்ட்டுமே அவன் பாடி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிச்சு. அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அடுத்து லைட் பால் ஆஃப் லவ்வை போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கீழே விழுந்திருப்பாங்க. தன்னால் எதுவுமே செய்ய முடியலையே, தான் ஒரு ஃபேரி கிங்காக இருந்துமே எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேக்கன் கொடுத்துருப்பான். திரும்ப எலிசபெத் அடைய வர மேலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கை கொடுத்துருப்பான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி இருங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் நின்றுட்டு இருக்கிறான். நிஜமாலுமே இது நம்ம கிங்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கும்போதே நம்ம டிஎனவே மனசில் நினைக்கிறா, நீ ஒன்றுமே கவலைப்படாத டிஎன், இது நான் தான் உன்னோட கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறத இவ அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே முன்னால் மைண்ட் ரீடிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி மேயல், இதுமாரி நான் உங்கள்கிட்ட சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ நானுமே சேர்ந்து ஒரே விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீ நானும் நிறைய டைம்ஸ் இழந்திருக்கிறோம், நிறைய காலங்களை இழந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ப்ரீசியஸான ஒருத்தங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க யாராவது இருப்பாங்களான்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்மெண்ட்டை பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த கமெண்ட்மெண்ட் எல்லாமே எதுக்குமே வேலை செய்யலை. அப்பேற்பட்ட ஒரு பவர் புதுசாக ஆக்டிவேட் ஆன ஒருத்தங்கிட்ட எதுவுமே வேலை செய்யதில்லை. அவன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டான். எப்பேற்பட்ட ஒரு கவுண்டர் அட்டாக்னா ட்ரூ ஸ்பிரிட் கேஸ்டிஃபாயில் ஃபார்ம் 5 போலன் கார்டன் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷீல்டாக பயன்படுத்திட்டான். நீ இந்த மாதிரி ஒரு கேஸ்டிஃபாயில் பயன்படுத்தினா உன்னால் எப்படி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போதே அவனோட இன்னொரு கேஸ்டிஃபாயில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கார்டியனுமே வந்துருச்சு. ஆனால் இந்த தடவை கார்டியன் 2 கையிலுங்க 6 கை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. உன்னால் எப்படி 2 கேஸ்டிஃபாயில் அட்டன் டைமில் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் என்னெல்லாம் ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்குதோ. ஸோ இவனோட பவரை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மறுபடியுமே இன்னொரு சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் மட்டும் பயன்படுத்தணும் பாருங்க. இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே வேலை செய்யாது. ட்ரூ கேஸ்டிஃபாயில் ஃபார்ம் 5 இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பவர் பயன்படுத்தி அதையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுறான். அண்ட் இன்னொரு பக்கம் மேல் பார்த்தீங்கன்னா நல்லா மொரட்டடியாக வாங்கிட்டு இருக்கிறான். நீ யாரோ ஒருக்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறன்னு நல்லா தெரியுது. ஆனால் இந்த மாதிரி உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அந்த மாதிரில யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பாரு, அந்த மாதிரி யாராவது உனக்கு நெருங்கியவங்க இருப்பாங்க. அதனால் யாராவது யோசிச்சு பாரு மேயல் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அது சமயத்தில் அவனுக்குள்ளே ஏகப்பட்ட குரல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. உனக்குள்ளே நிறைய குரல்கள் ஆக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா உன்னாலே இந்த ஏற்றுக்க முடியல. நீ அதை வலுக்கட்டையாக தான் உடம்புக்குள்ளே வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஸ்பிரிட் கேஸ்டிஃபாயில் ஃபார்ம் 1 பயன்படுத்தி அந்த இடத்துல மேலுமே தோக்கடிக்கிறான். அந்த இடத்துல இவனோட பவரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே செம ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. இந்த ஒரு தடவை நான் அவனை உயிரோட விடுறேன், ஆனால் நீ என்கிட்ட இன்னும் சண்டை போட ஆசைப்பட்டினா நீ மறுபடியும் என்கிட்ட எந்திரிச்சு வந்து எங்களோட சண்டை போடு, அதுக்கப்புறம் நானுமே உங்களோட வந்து சண்டை போடுற அப்படியே கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம மேல் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறா. என்னாச்சு அவன் ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏன்னா அவனோட லிமிட்டை தாண்டி அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி அவனோட பாடி தாங்க மாட்டேங்குது அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கோத்திரை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட காதலி நேஜா இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு பிடிச்சி வச்சிருப்பான். நேஜா என்னை இங்கேருந்து போக விடு, என் நண்பர்கள் வெளியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் எப்படியாவது போய் அவங்களுக்கு உதவி பண்ணியாகணும் அப்படின்னு கோத்திரை பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை கோத்தர் நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா என்னை நீ தானே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த, என்னோட உடல் பாடி எல்லாத்தையுமே நீ ஆக்கிரமிச்சுக்கிட்ட, அதனால் நீ ரொம்பவே சோகத்துக்கு போக போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த மாதிரி அடைய மாட்டேன், ஏன்னா எனக்கு எப்பவுமே நீ தான் தேவை, எனக்கு உன்னோட உடல் உன்னோட ஆத்மா எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சாலும் ரொம்பவே சந்தோஷம் தான். நான் காலத்துக்கு பின்னாடி போய் உன்னை பார்த்தாலுமே நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், எனக்கு எப்பவுமே நீ தேவைனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டிப்பிடிக்கிறான் பாருங்க. ஸோ இவன் இந்த மாதிரி ஒரு கேர்ஸை பிரேக் பண்ணும்போது அந்த கேர்ஸ் எப்படி இருக்கும், அந்த டிஸ்பேருக்குள்ளே தான் இவன் போகணும்னு நம்மளே ஆசைப்பட்டுட்டு இருப்பான். ஆனால் இந்த கேர்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் காட்டின அன்புனால ப்ரோக் ஆகி இவனும் பார்த்தீங்கன்னா மயக்கத்திலிருந்து தெளிஞ்சிட்டா. இங்கே என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. இந்த இடத்துல நம்ம கிங்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அண்டு பறந்துட்டு இருக்கிற ஹாக்கோட மூக்கிலையுமே கை வைக்கிறான். டே என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, கேப்டன் லெஃப்ட் ஓவர் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுங்க, நீங்கள் எப்படியாவது அவனை ஃபோக்கஸ் பண்ணி கிட்ட போங்க, அதில் எதுவுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேலோட உடம்புலேருந்து ஏகப்பட்ட கமெண்ட்மெண்ட் வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு டிஎன் கேட்கும்போது அவனோட பாடி லிமிட் அவ்வளோதான், ஏன்னா அவன் வலுக்கட்டையமாக தான் அந்த கமெண்ட்மெண்ட்டை உள்ள பிடிச்சி வச்சிருக்கான். மேபி இதே மாதிரி அவனை நம்ம விட்டால் அவன் கண்டிப்பாக இந்த இடத்துல செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எப்படியாவது அவனை காப்பாற்றேக்கணுமே அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவனோட லிமிட்டை அடைஞ்சிட்டான், அவன் சாகிறது வர வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிங்குமே விட்டுட்டான். நானே இதை எப்போவும் செய்ய வேண்டியது, ஆனால் என்னால் சரியாக செய்ய முடியல, இந்த தடவை நான் அதை கரெக்டாக செஞ்சு காட்டுறேன், இந்த ஒரே ஒரு தடவை என்னை நம்புமேயல், அதுக்கப்புறம் உன்னை நான் உண்மையான ஒரு காடஸாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த அதே கையோட அவனோட இன்வேஷன் பவர் மூலமாக மேயலோட மைண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சிட்டான். ஸோ இப்போ நம்ம மேயலோட மனசாட்சி கூட தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனோட உண்மையான ஆத்மா கூட. நம்ம மேயல் ஏதோ ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு நீங்கள் ஏன் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு நம்ம கோத்திரம் வந்து கேட்கும்போது, எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குதோ, எப்போல்லாம் நான் தனிமை உணரணும், அப்போ நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்குவேன்,
இந்த மாதிரி இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்படியோ ஒரு தடவை எலிசபெத் வந்து என்னை இப்படி இந்த மாதிரி காப்பாற்றிட்டாங்க அண்ட் அவங்களுமே இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே எதுக்காக நீ இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிற, நீ உனக்கு கஷ்டப்பட்டலாம் அது ஒன்றும் வைக்க தேவையில்லையே, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோத்திர கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்காகவா யோசிச்சு பாரு, ஏன்னா நான் ஒரு காட்ஸ் கிளானில் இருக்கிறவன், என்னோட பேர் மேயல், நான் 4 ஆர்கேஞ்சல்ஸ் இருக்கிற ஒருத்தன், நான் மக்களுக்கு உதவி செஞ்சாகணும். ஆனால் நான் எப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் பண்ணியிருக்கிறேன். எஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு உருவம் எடுத்துகிட்டு நிறைய அப்பாவி மக்களை நானே என் கையால் துடிக்க கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்காகவே இல்லை. என்ன நான் அப்படி கொண்டுக்கணும்னு எனக்கு ஒரு வெறி வருது. அந்த வெறி என்னால் அடக்கவே முடியல. ஸோ நான் ஏதாவது பண்ணி என்னையே சாகடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட பாவங்களை நான் பண்ணி இருக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நான் வெளியே வந்தாலுமே என்னோட உதவி வேணும் அப்படிங்கிற ஒருத்தர் யாருமே வெளியே இல்லையே அப்படின்னு மேல் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கமெண்ட்மெண்ட்ஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோத்திர அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏய் பப்பட், மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு, இன்னும் ஒரு தடவை இங்கே எதிர்த்து பேசினீங்கன்னா உன்னை நாங்கள் கொண்டு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு வெசல், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பாடி இருந்தால் தான் நீங்கள் என்னை கொல்ல முடியும், இல்லைன்னா உங்களால் எதுவுமே பிடுங்க முடியாது. நீங்கள் ஒரு நேரம் வாய முடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திர பேசிக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு யோசித்து பாரு மேயல், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீ கண்டிப்பாக வெளியே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட ஒன்று மட்டும் தான் கேட்கணும், எதுக்காக நீ என்ன சூஸ் பண்ண, என்ன எஸ்ட்ரோஸாவை மாறதுக்காக எதுக்கு சூஸ் பண்ண? ஸோ மெலியதஸோட சக்திக்கு நீங்கிற ஒருத்தன் வேணும்னு சொன்னேன். ஆனால் அது எலிசபெத், ஏன் என்னோட அண்ணன் லுடோசியில் கூட இருக்கலாம்ல, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவங்களை விட்டுட்டு எதுக்காக என்ன நீங்கள் சூஸ் பண்ணீங்க, எனக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சாகணும், அதை மட்டும் இங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேயல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நல்லா பாரு, உன்னோட அனுமதி இல்லாமல் நான் உன்னோட மைண்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது. அப்படின்னா நீ ஏன் உருவத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர நீ கண்டிப்பாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். உன் பேக் ஸ்டோரியை எடுத்துப்பாரு, உன் ஹிஸ்ட்ரியை எடுத்துப்பாரு, அதில் நான் கண்டிப்பாக இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு மேயல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோத்திரை கேட்டுட்ருக்கிறான். மேலுமே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கோத்திரை ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துக்கிட்டு இருக்குது. நீ அவளா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னென்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய டீமன்ஸை கொண்டுக்கிட்டு இருப்பான். தயவு செஞ்சு எங்களை உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் செத்துருவீங்க, மறுபடியும் ஒரு பிறவி எடுப்பீங்க, அப்போ நல்லா மக்களாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் நிறைய பேர்த்து கொண்டு போட்டிருப்பான். கோத்தர் உன்னை கடைசி தடவையாக ஒரே ஒரு பார்க்கணுன்னு ஆசைப்படுற அப்படின்னா அங்கே ஒரு பொண்ணு வேண்டிக்கிட்டு இருப்பா. அதே சமயத்தில் நீ ஒன்றுமே கவலைப்படாத, உன்னை நான் இப்போ கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டிருப்பான். ஸோ இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நம்ம கோத்திர மாதிரியே இருக்குது. ஆமாம், அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்காளே, ஆமாம் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கும்போது அது நான் கிடையாது, நான் உருவாக்கப்பட்டவ தான். ஸோ அந்த உருவத்தை வச்சு தான் நான் இங்கே பிறந்திருக்கிறேன், அது வேறு யாரும் இல்லை, என்னோட கிரியேட்டரான கோத்தரோட காதலி, நீ அவங்கள கொண்டிருக்கிற, அதனால தான் கோத்தரை உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, நான் இப்பேற்பட்ட பாவத்தை பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுக்க ஒரு டிஸ்பேருக்குள்ளே போயிட்டு இருக்கிறா. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி தப்பாக யோசிச்சுட்டு இருக்காத, அங்கே வெளியே இருக்கிற எல்லாத்துக்குமே நீ தேவை அப்படின்ட்டு கோத்தர் இங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். அவ்வளோதான், அவன் இங்கேருந்து போயிட்டான். இனி எங்களுக்கு தேவை மேயல், ஏன்னா நான் உங்களோட பாடியை எடுத்துக்க போகிறோம், நீ ரொம்பவே சந்தோஷப்படு, நீ ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கமெண்ட்மெண்ட்டுமே இவனை மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, இதுக்கு மேலே நான் மறுபிறவி எடுத்தாலுமே சரி, நான் திரும்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மமாக பிறக்க விரும்பவே இல்லை, அதனால் மரியாதை என் பாடி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் மேயல் கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனோட கமெண்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு சதறுது. ஸோ இங்கே ரியாலிட்டியில் அங்கே இருக்கிற 2 பேருமே கீழே விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதான மெயின் வேலையை. அவங்க 2 பேருமே சுயநினை வந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது அவங்களை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்ட்டு இருக்கும்போதே இன்வெஷன் பவரை பயன்படுத்தி கோத்திரமே இன்னும் மைண்ட் கண்ட்ரோலிருந்து வெளியே வரல. அந்த இடத்துல பெரிய ஒரு வெளிச்ச மாதிரி அடிக்குது. அந்த இடத்துல பாருங்கடா ஏதோ வெளிச்ச மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த இடத்துல மேலுமே காணாமல் போயிட்டா. கோத்திரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வேகமாக போய்கிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கோத்திரை மேல் தான் பார்த்தீங்கன்னா எழுந்து பிடிக்கிறான். எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மேல் நீ திரும்ப உயிரோட வந்துறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். அண்ட் அதே சமயத்தில் டெய்ரரி அப்புறம் ஆஸ்லோ 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் மாதிரி கொடுக்குறான். நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற அவங்கள அப்படின்னு நம்ம கோத்திர கேட்டுட்டு இருக்கும்போது நான் அவங்கள திரும்ப மறுபிறவி எடுக்கிறதுக்காக ஒரு பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பவர் மூலமாக அவங்க திரும்ப மறுபிறவி எடுத்தாலுமே சரி, இப்போ இருக்கிற மெமரிஸாலேயே தான் அவங்க திரும்ப வருவாங்க. அவங்க அப்படி திரும்ப வந்தாலுமே சரி, அவங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலுமே அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இங்கே மேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த தண்டனையை உங்களோட சேர்ந்து நானும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், இது எல்லாத்துக்குமே பாதி நான் தானே காரணம் அப்படின்னு கோத்திரமே இங்கே மேல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் ஒரு வழியை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீயும் சேர்ந்து எங்களோட கேம் விளாட்டுக்கு வா அப்படின்னு கோத்திர கூப்பிட்டு இருக்கிறான். அங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறேன், ஒரு காடஸ் அவங்களோட சேர்ந்து சண்டை போட சொல்கிறியா? அதுக்கு நான் எப்போ தகுதி இழந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு டேரியல் சேரியல் அவங்க 2 பேர்த்தையுமே கொண்டுட்டேன். உங்களையுமே நான் கொல்ல வந்திருக்கிறேன். என் பிரதருக்கு என் உதவி தேவைப்படுதா? வேறு யாருக்குமே என் உதவி தேவைப்படுது. நான் யூஸ்லெஸ்ஸாக இந்த இடத்துல அப்படின்னு மேயல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இல்லை மேயல், ஏன்னா உன்னோட உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் வரா. லேடி எலிசபெத், நிஜமாலுமே உனக்கு என்னோட உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு இருக்கும்போது ஆமாம், ஏன்னா உன்னோட குறிக்கோள் இந்த ஹோலி வர ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதானே. ஏன்னா என்னோட குறிக்கோள் அதுதான், நாம் எப்படியாவது மெல்லிதாஸை காப்பாற்றிக்கணும், அதனால் எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் பேசிக்கிட்டு இருக்கிறா.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கு டிஎன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கேம்லாட்டில் எல்லாருமே எஸ்கனார் மெர்லின் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது. நிஜமாலுமே அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வாயை பிளந்துக்கிட்டு பார்க்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா உதிர்ந்து நம்ம கிங்குக்கு ஒரு பெரிய கோட் ஷூட் மாதிரி போட்டு விட்டுருச்சு. இவன் பார்க்கறதுக்கு இதில் டக்கராக இருக்கிறான். நம்ம டிஎனுக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே வெக்கமாகி போச்சு. ஐயோ அங்கே பாருங்கடா, அங்கே மீதி இருக்கிற 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மேல் வரவே இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் வரமாட்டான்ன்றது அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டான். அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே இப்போ கேம்லாட் தலைநகரத்துக்கு போகலாம், அங்கே தான் நம்மளோட மெயின் குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவரோட பயணத்தை தொடர்றாங்க. கேம்லாட் தலைநகரத்தில் கில்தண்டரை எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்சன் வந்து ஹீல் பண்ணிட்டான். ஹென்ரிக்சன் என்னாச்சு, எதுக்காக என்ன ஹீல் பண்ண, நீ ஃபஸ்ட்டு உன்னை ஹீல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எப்போ வேணால் ஹீல் பண்ணிக்குவேன், ஆனால் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது, அதனால தான் நான் உன்னை ஹீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. எஸ்கனாருமே திரும்ப அவனோட உண்மையான உருவத்துக்கே வந்துட்டான். எப்படி நீ வந்து அப்படிங்கும்போது என் ரீட்டால் இருக்கிற கொஞ்சம் சன்ஷைன் பவர் மூலமாக நான் இந்த மாதிரி மாறிட்டேன், அதனால் நான் இதை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டாங்க. ஒரு வழியாக நீங்கள் 3 பேருமே ஹீல் ஆகிட்டிங்களாட்டு இருக்குது அப்படின்னு மெர்லின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹை ரேங்கிங் டீமனான நாங்கள் ஹீல் ஆகிறதுல எங்களுக்கு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லுடோஸில் தான் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அதாவது இந்த ஸ்பெல்லு ப்ரோக் ஆனதில் மேயல் யார் எஸ்ட்ரோஸா யாருன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. 2 பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹென்ரிக்சன் கியூசாக்கு சேனலர் பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அது ஒன்றும் அவங்க பண்ணல. ஸோ ஆக்சுவலி 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பெல் போட்ட கோத்தர்னால தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறது. என்னோட டீச்சர் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு மெர்லின் கோத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறா. ஓ அப்படின்னா அந்த கோத்திரங்கிறவன் இந்த ஸ்பெல்லை போட்டுட்டு அந்த கஃபின் ஆஃப் எட்டர்னல் டார்க்னஸை திறக்க வச்சிருந்துக்கானா ரொம்பவே அருமையான பிளான். ஆனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் அந்த லுடோசல்னால வெளியே வர முடியலையாட்டு இருக்குது. அவள் இன்னும் அந்த வழியில் துடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன்ஸ் லுடோசல் பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம லுடோசல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட தம்பி உயிரோடு இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த அவனால் இன்னும் நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு நீயும் உன்னோட எஸ்ட்ரோஸாவை தம்பி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கணுமே, நீ எப்படி இன்னும் புலம்பாமல் இருக்கிற அப்படின்னு மெர்லின் கேட்டுட்டு இருக்கும்போது நான் எனக்குமே எஸ்ட்ரோஸாவே என் தம்பியை நினச்சதே கிடையாது. அவன் என் தம்பிலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை போடுறதா என்னோட முதல் வேலையே. ஸோ இப்போ உன்னை நாங்கள் முதல்ல போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பேசிகிட்டு இருக்கும்போது யங் மாஸ்டர் ஜெல்ரிஸ் நீங்கள் இவங்களை எங்ககிட்ட விட்டுருங்க, ஏன்னா நாங்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் டீமன் கிங்காக மாறதுக்கு கொஞ்சமாவது சக்தி வேணும்ல, இப்போ நாங்கள் இதை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜின் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேருமே மெர்ஜ் ஆகிறாங்க. நீங்கள் 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு செம ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே டீமன் கிங் தனக்காக ஒரு ரைட் ஹேண்ட் வேணும் அப்படின்னு அவரோட பவர் மூலமாகவே ஒரு பவர் உருவாக்கினார். அப்பேற்பட்ட பவரை அவருக்கு எதிர்த்தே ஒரு ரிபல் ஆரம்பித்ததுனால அவர் வந்து அந்த ரிபல் பவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவரையுமே 2ஆக பிரிச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட 2ஆக பிரிஞ்ச பவர் இப்போ மறுபடியும் 2ஆக ஒன்றா சேரப்போகுது. அண்ட் இதுதான் எங்களோட உண்மையான உருவம் யங் மாஸ்டர் ஜெல்ரிஸ், நீங்கள் எப்படியாவது நீங்கள் அடுத்த டீமன் கிங்காக மாறுங்க அப்படின்னு கியூசாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுதான் உங்களோட உண்மையான உருவமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் யங் மாஸ்டர் மெலியோதாஸ் நீங்களுமே எப்படியாவது அடுத்த டீமன் கிங்காக மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசையை சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு பக்கம் மேர்ஜ் ஆகுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் பர்கேட்ரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. தன்னோட அப்பாவான டீமன் கிங்கை பார்க்குறாங்க. ஸோ இந்த டீமன் கிங்கோட கையில் தானே வெளியே போகிறதுக்கான வழி இருக்குது, அதனால் இவங்க கிட்ட வழி கேட்க வந்திருக்கிறாங்க. அவர் என்ன டூரிஸ்ட் கைடாக இங்கே இருக்கிற வழியை சொல்கிறதுக்கு அவர் தரமாட்டார்ல பெரிய டீமன் கிங்கு, இவனை எப்படியாவது தோக்கடிச்சு நம்ம எப்படியாவது என் தம்பியை ரிட்ரைவ் பண்ண போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு அட்டாக் பண்ண போகிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.